So we are going to the lesson 11, okay? And யாராவது இருக்காங்க? Sorry guys. Okay, we'll start. Social facilitation is a wonderful lesson. Can everyone hear me? Hello? Everyone hear me? Hello? Yeah, okay, fine. Actually, with என்னன்னா meaning of group அப்படின்னா நீங்க actually you can write your own words. Meaning of group அப்படின்னு சொல்லும்போது meaning of group you can just write any formal group or informal group அந்த மாதிரி நீங்க எழுதிக்கலாம். So first one is like group எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா when you just interact with people. Okay, இப்போ நம்ம குரூப் எடுத்துங்க, just example நம்ம குரூப் not 300 people are here, but only very few up to 30 they know what is happening in the group. Apron less than 30 they come attend the class. They form ஒரு இன்னொரு group inner group மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. Then the people are very active, like Chitra ma'am, Subha ma'am, Anbu sir, Sulaiman, அந்த மாதிரி Hemashri. So a few people they contribute, they do something for this group. So அந்த மாதிரி, so the group can be anything, it can be formed. இப்போ most attractive very popular group is the jogging group அப்படின்னு போட்டுதான். ஜாகிங்ல இப்போ நிறைய பேர் மார்னிங் ஜாகிங், இந்த லாஃபிங் குரூப், அந்த பார்க்ல டெய்லி மீட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மார்னிங் ஒரு எக்ஸசைஸ் பண்ற குரூப். ஸோ இதெல்லாம் நிறைய குரூப்ஸ் இருக்கு நமக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது குரூப் இருக்கா? ஏதாவது ஒரு குரூப் இருக்கா புதுசா? எனிபடி வாண்ட் டு சே அபவுட் எனி குரூப், நியூ குரூப் யூ ஹவ் கம் அக்ராஸ்? Like cycling group. Cycling group. Cycling, yes. Cycling group. Cycling group also, yeah, அததான் சொல்றேன், the exercise. அந்த மாதிரி groups இருக்கு. some are long term. இப்போ நீங்க jogging, cycling groupலாம் கொஞ்சம் long term இருக்கும். even the psychologist himself is a cyclist. so அவர் ஒரு cycling group ஒன்னு ஃபார்ம் பண்றாரு. so அந்த மாதிரி there are lot of groups, and some of them இப்போ summer camp போடுறாங்க இல்லையா, ஸ்விம்மிங் கேம்ப், அந்த மாதிரி போடும்போது it is not ஒரு permanent group கிடையாது. it's not a very long term group கிடையாது, maybe a short term. next இது நீங்க சம்மர் கேம்ப் போகும்போது அவங்கள பார்க்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் இருக்கு. ஸோ திஸ் ஆர் த மீனிங். இப்போ நீங்க மீனிங் ஆஃப் குரூப்ல நீங்க இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நீங்க எழுதலாம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் குரூப். ஸோ த ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் குரூப் இவங்க எல்லாருக்குமே தெரியும், இட்ஸ் அ பிரைமரி குரூப். பிரைமரி குரூப்னா யாரு? பிரைமரி ரிலேஷன்ஷிப் நம்ம யாரு எடுத்துட்டு வரோம்? யாருங்க பிரைமரி குரூப்? ஃபேமிலி. பிரைமரி குரூப் ஃபேமிலி தான். எஸ், ஃபேமிலி இஸ் தி பிரைமரி குரூப். நம்ம அங்கதான் ரிலேஷன்ஷிப்பே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தி ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். ஸோ அங்கதான் யூ ஹேவ் அ டேடி, மம்மி, அவங்க ஹஸ்பண்ட், குழந்தைங்க, ஒய்ஃப். So many அங்க relationship so these are primary group. Primary group is your first level of the relationship. Okay, so that is a lasting group actually. So when you marry somebody, like அவங்க பிள்ளைங்கன்னா till death they come with you அந்த மாதிரி. So it's a lasting group. So that's a primary group. What is the secondary group? Sometimes it's even a very close friend. நீங்க டெத் வரைக்கும் யூ ஆர் வெரி க்ளோஸ் அப்படின்னா அதுவும் பிரைமரி குரூப்ல வரும், ஃப்ரெண்ட்ஷிப்ல. செகண்டரி குரூப்ல யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? ஸ்கூல், காலேஜ், ஒர்க், அந்த மாதிரி குரூப். சரியா? அந்த மாதிரி குரூப் ஃபார்ம் ஆகும்.
ஸோ செகண்டரி குரூப் அவங்க தான் செகண்டரி குரூப். செகண்டரி குரூப்ல வந்து they have divided into ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. சரியா? நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இதான் செகண்டரி குரூப். ஸோ செகண்டரி குரூப் வந்து நீங்க பியர் குரூப். பியர் குரூப் யாரு? ஆஃபீஸ் மோஸ்ட்லி நம்ம சேம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பியர் குரூப்ல வந்து மோஸ்ட்லி நம்ம ஏஜ் குரூப்ல கொஞ்சம் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுவோம், சேம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அந்த மாதிரி. தென் கிளிக். வாட் இஸ் கிளிக் அப்படின்னா the group same common interest. Okay, a common interest from the you not be friends but உங்க ஸ்கூல்ல உங்க காலேஜ்ல இருந்து இப்போ நீங்க அதுல ஒரு டேபிள் டென்னிஸ் குரூப்ல இருந்தீங்க கொஞ்ச நாளைக்கு, ஒரு 2 years இருந்தீங்க. ஸோ அவங்க ஸோ யூ ஃபார்ம் கைண்ட் ஆஃப் யூனோ வித் சேம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கிளப் கிளப் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் கேபிள் அப்படின்றது போது ஹாவ் அ க்ளோஸ் not only interest, you have a common goal. It's like a community. It can be a temple, mosque, church. We have like இப்போ எங்க சர்ச்ல we have one common group, the common goal ஒரு group. அதுல என்னன்னா அந்த group என்னன்னா like some will be like அந்த group ஃபார்ம் பண்ணிட்டு ஒருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்பாங்க. I'm very good with the children, teenagers, youth அப்படின்னும் போது they give me like youth நீங்க வந்து பாத்துக்கங்க, they don't go into drugs or some addiction குள்ள போகாம நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி. So we take care of the youth. So அந்த மாதிரி you have a common goal. அந்த மாதிரி. So let's gather. And household is nothing but வீட்டுக்குள்ளே தான், பட் அது ஒரு பிளெண்டட் ஃபேமிலி, லைக் ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. அந்த எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி வந்து நம்ம இப்போ ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஒரே இப்போ டூப்ளே ஹவுஸ் மாதிரி எடுத்து நீங்க வந்து மேல கீழே இருக்கிறீங்க அந்த மாதிரி. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இப்ப ரொம்ப நாளா ஒரு மெய்ட் இருக்காங்க உங்களுக்கு 20 years. ஸோ இவங்க எல்லாம் தான் தி ஃபார்ம் அ ஹவுஸ் ஹோல்ட். ஸோ அதை நீங்க எழுதணும். கம்யூனிட்டி நம்மளுக்கு அது காஸ்ட்லாம் இருக்கு இன்னும். ஸோ அந்த ஒரு கம்யூனிட்டி லிவிங், ஒரு காஸ்ட் பீப்புள் வந்து ஒரே இடத்துல இருப்பாங்க அந்த மாதிரி. ஃப்ரான்ச்சைசினா பிஸ்னஸ், இப்போ ஜிம், பர்ன் அவுட் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 10 பிரான்ச் இருக்கும் அவங்களோட ஸோ தே ஃபார்ம் ஒன் குரூப். அப்புறம் இந்த கேங்கு, மாபு, போஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாவே யூ ஆல் நோ. So these type of group, இது gang, mob, pose இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா they will be into some illegal activities, அடிதடி, இது rowdyism அந்த மாதிரி. So these people come under that. The squad என்றும்போது like people have அவங்கள ஒரு காமன் கோல் வச்சிருப்பாங்க. somebody like நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு குரூப் இருக்கு, என்விரான்மெண்டல் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. So they save environment. மரம் சாஞ்சு போச்சுன்னா they come and reinstall the tree அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி குரூப் ஸ்குவாட்ஸ் இருக்கிறாங்க. தென் யூ ஹேவ் டயாட், ட்ரையாட்னா 2 people சேர்ந்து ஒரு குரூப். ட்ரையாட்னா 3 people சேர்ந்து ஒரு குரூப். டீம் இஸ் லைக் பிக் ஒன். ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஒரு டீம் இருக்கு அப்படின்னா அப்படி இட் கேன் லைக் ஆல்வேஸ் சேஞ்ச். டீம் கேன் பி ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டீம்ல இருப்போம் நம்ம கார்பரேட்லாம். ஸோ இது இன் குரூப்ன்றத நமக்கு ஒரு நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா. இன் குரூப்னா நம்ம குரூப்லயே பாத்தீங்கன்னா உள்ள ஒரு குரூப் இருக்கு. அதாவது 30 people who come, who are interested in psychology, they come, they attend the class அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் வந்து they help out with the studies, கிளாஸ் எடுக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ you have in group. Out groupன்றது our group is the people who have a competition. அவங்களுக்குள்ள என்னோட தான் பெருசு, என்னுடைய மேபி இட் கேன் பி a family oriented or ஒரு ஃப்ரெண்ட்ஸ், குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் காம்படிஷன் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு கம்பெனி ஒரு காம்படிஷன் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி குரூப் இட்ஸ் அவுட் குரூப். ஸோ இதுதான் வந்து செகண்டரி குரூப்ல வருது. எனி டவுட்ஸ் எனிபடி? இல்ல ஃபாஸ்டா போயிட்டேனா? இல்ல மேம், நான் ஓகே மேம். ஃபைன்ல ஓகே ஃபைன்.
அண்ட் ஸோ இதுதான். தென் சோஷியல் ஃபெசிலிட்டேஷன், இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இதை பத்தி நீங்க கதையா எழுதலாம். வெரி மைன்யூட்டா கொடுத்துருக்காங்க. மியர் பிரசன்ஸ் ஆஃப் அதர்ஸ். இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா மியர் பிரசன்ஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னா இப்போ ஒரு நம்ம வந்து தனியா இருக்கும்போது வேற மாதிரி இருப்போம், குரூப்ல இருக்கும்போது டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அதுல மோஸ்ட்லா வந்து ஒரு காம்படிஷனு இல்லைன்னா ஒரு நம்ம ஏதாவது ஒரு விஷயம் இப்ப நம்ம வீட்டுக்கு யாரோ வந்தாங்கன்னா வி லாஸ்ட் ஆர் சில்ட்ரன் ஒரு போயம் ஒன்று சொல்லு, ஆண்டிக்கு ஒரு அங்கிளுக்கு ஒரு போயம் சொல்லு அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்லும் போது there are two different children I've seen. ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் கூட அந்த இனிபிஷன்ஸே இருக்காது, சோஷியல் இனிபிஷன்ஸே இருக்காது. உடனே வந்து பாட்டு பாடும், டான்ஸ் ஆடும், எல்லாமே பண்ணும். பட் சம் சில்ட்ரன் they have an inhibition. அவ்வளோ நேரம் ஈவன் மை ஓன் டாட்டர், மை ஃபர்ஸ்ட் டாட்டர் எல்கேஜி சீட் வாங்கும் போது ஐ ரிமெம்பர் அவ்வளோ நல்லா சொல்லி கொடுத்து இங்கெல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு எங்க வீட்டுல. அங்க கிளாஸ்ல போய் அந்த டீச்சரு, அங்க இருக்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸு, கொஞ்சம் பேர் அங்க ஸ்டாஃப் இருந்தப்போ தே ஆஸ்க்ட், உனக்கு என்ன தெரியும், உனக்கு என்ன இதா சொல்லி இந்த போயம் சொல்லியா அப்படின்லாம் சொல்லும்போது she just didn't open her mouth at all. ஐயோ போச்சு, நமக்கு சீட்டே கிடைக்காது. she didn't just open her mouth அந்த மாதிரி. ஸோ ஒரு பிரசன்ஸ், பீப்புள் பிரசன்ஸ் இருக்கும் போது how different people they have a different attitude. ஒரு மாதிரி சில பேர் பண்ண மாட்டாங்க, சில பேர் வந்து ரொம்ப. ஸோ இதுதான் அவங்க ஒரு சைக்காலஜிஸ்டும் வந்து they give a different name to it actually. சோஷியல் ஃபெசிலிட்டேஷன் இதுல வந்து அண்ட் நிறைய அவங்க வந்து லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி the children when ஒரு காம்படிஷன் வைக்கும் போது some children they do it faster, they do it differently. வந்து பிரசன்ஸ் ஆஃப் அதர்ஸ்ல வந்து they do it very nicely. இன்னும் நம்ம மாதிரி ஒரு பூஸ்டப்பா பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள். அது வந்து அனிமல்ஸ்லயும் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஈவன் இந்த சிக்கன் பாத்தீங்கன்னா ஒரு சாப்பாடு போட்டோன்னே ஃபாஸ்டா சாப்பிடும், பாத்துருக்கீங்களா? கடகடன்னு முடிச்சிடும் சில சிக்கன்லாம். அண்ட் சம் ஆஃப் த ரேட்ஸ் அவங்க இது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வச்சு கூட பண்ணியிருக்காங்க. பட் ஈவன் சம் அனிமல்ஸ், காக்ரோச், அந்த கிரீன் ஃபின்ச்சஸ், அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மத்தவங்க பிரசன்ஸ் வந்து இதை ஹிண்டர் தட் பெர்ஃபார்மன்ஸ். அவங்க அதுதான் சில அனிமல்ஸ் வந்து they perform really well. Some animals they themselves don't perform well, they hinder the performance in their others presence. So இது வந்து ரெண்டு விஷயம். ஒண்ணு என்னன்னா you you perform well or there is a hindering in your performance. இது ரெண்டு இருக்கு, ரெண்டு விஷயம் இருக்கு in presence of others. Either you perform really well or so in presence of others you perform really well or you don't perform well. ஒரு மாதிரி ஒரு you hinder what even you're very talented, very knowledgeable அப்படின்னு வரும்போது in presence of others your performance gets hindered. இதுதான் ரெண்டு விஷயம் சொல்றாரு. பட் எதனால இது அகைன் அத வந்து இன்னும் கொஞ்சம் பிரிக்கிறாங்க. என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னா when you have a simple ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் இருக்கு, ஒரு சிம்பிள் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லா பண்ணுவாங்க. அதே ரெண்டா பிரிக்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ், when you like complex problems then your anxiety goes up. Okay, there is a ஒரு kind of anxiety goes up. இதை இது சிம்பிளா எப்படி சொல்றாங்க அப்படின்னா even I've seen like my cousins, நான் சொன்னல, அவங்க நீங்க 2 டேபிள் சொல்லுங்க அப்படின்னா அப்படியே போட்டி போட்டு சொல்லுவாங்க கட 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 கடன்னு. இதே நீங்க வந்து திருப்பி 7 டேபிள் சொல்லுங்கன்னா ரெண்டு பேரும் அப்படியே பார்த்து சொல்லுவாங்க. அவங்க இவனை பார்ப்பாங்க, அவங்கள பார்ப்பாங்க. அது மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் வரும்போது they slow down in
their performance. So when the performance is very simple, they do it well. But when it is very complex, the performance is hindered. So இது யார் மோஸ்டா வந்து ரொம்ப இது ஆழமா படிச்சதுன்னா ராபர்ட் ஜென். இது வந்து நீங்க ஜெனாக் அவர்தான் வந்து இது பண்றாரு. ஸோ அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜிஸ்ட். அவர் எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நமக்கு நிறைய சைக்காலஜி டிவைட் ஆயிட்டே இருக்குல்ல, லைக் நிறைய இது பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அதுல வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் சைக்காலஜில he talks about arousal. ஒரு நம்ம ஐயோ நல்லா பண்ணணும், ஐயோ எப்படியாவது நம்ம இதை ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அரோசல். அந்த அரோசல் வரும்போது they do the really well அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த அரோசல் எப்ப வரும் அப்படின்னா இப்போ சில பேருக்கு அந்த அரோசல் வந்து ஈவன் தி பிரசன்ஸ் ஆஃப் அதர்ஸ் வந்து ஈவன் பெரிய crowd ஆடியன்ஸ் இருந்தா கூட when you're very dominant, your response is very dominant, அது வந்து பாத்தீங்கன்னா it will boost your performance. என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளவு பெரிய crowd இருந்தா கூட they will actually, even if it's a little complex விஷயம் அப்படின்னா they actually அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏதாவது ஒரு இப்போ ஏதாவது சொல்றீங்களா, நீங்க ஏதாவது ஒரு இப்போ இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா மல்டிபிள் மேக்ஸ் மல்டிபிகேஷன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் சால்விங் காம்ப்ளெக்ஸ். இப்போ வந்து இதுல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு சிம்பிளா ஒரு இது இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு விஷயம் நம்ம சிம்பிள் ஒரு மேக்ஸ் போடணும் அப்படின்னா எவ்வளவு பெரிய க்ரௌடா இருந்தாலும், இப்ப டியூஷன் சென்டர்லயே போய் பாத்தீங்கன்னா ஒரு க்ரௌடு சிம்பிளா ஒரு கொடுத்துருப்பாங்க மிஸ், அந்த மேக்ஸ் வந்து கடகடன்னு பண்ணிடும். எல்லா பிள்ளைங்களும் அது எத்தனை பேர் இருந்தாலும் பக்கத்துல ஒட்டி உட்கார்ந்தாலும் கடகடன் பண்ணிடும். அப்புறம் அதே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் இது பண்ணும் போது அங்க வந்து ஸ்லோ டவுன். ஆக்சுவலி வந்து அந்த அரோசல் இருந்தாலும் ஓகே சரி நீங்க எல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் யார் முடிக்கிறா ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஒரு டீச்சர் வந்து சொல்லும் போது, அண்ட் ஆக்சுவலி வந்து அதுக்கு அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடும். they cannot perform within the timing. அப்போ வந்து it says like it's incorrect response and அந்த அரோசல் இருக்கு பட் ஆனா வந்து பட் incorrect response வருது because of the complexity of the problem. So simple and complex problems வந்து நம்ம எப்படி வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா they give another example, shooters. Okay, இப்போ shooters என்ன பண்ண very good shooters இருக்காங்க, ரொம்ப very good, பட் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா crowd சுத்தி இருந்தா கூட they don't mind. Actually வந்து crowd இல்லைன்னா தான் அவங்களால ஷூட் பண்ண முடியாது. பட் when they have somebody to arouse them, like clap பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணும்போது actually the shooters they do well. Actually in 71% பண்றாங்க. when they actually when there many people in their presence அவங்க வந்து 80% நல்லா பண்றாங்க because they have an arousal, they have somebody to மோட்டிவேட் them. அந்த சுத்தி வந்து எல்லாரும் வாட்ச் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த இது இல்லை, வாட்ச் பண்றாங்களே விட அவங்கள வந்து அரோஸ் பண்றாங்க, அவங்கள மோட்டிவேட் பண்றாங்க, கிளாப் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல they actually do it well, they perform it well. ஸோ அதே மாதிரி போஸ்ட் ஷூட்டர்ஸ் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஷூட்டர்ஸ் வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆக்சுவலி 36% நல்லா பண்றாங்க when they nobody watching. பட் அப்போ வந்து ஆனா இப்ப வந்து somebody is watchingன்ற போது போஸ்ட் ஷூட்டர்ஸ் பார்த்தா 25% தான் அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா they cannot perform well because they have a feeling somebody like people are watching அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அந்த mere presence of others எப்படி எத்தனை குரூப்பை வந்து அவங்க பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா
athletes, musicians, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா they love crowd actually presence of others. They really, because நீங்க ஒரு நல்ல ஒரு ஆக்டர் இல்ல ஒரு ஆப்ரா சிங்கர் அவர் போயிட்டு பாடுங்க, ஆனா 10 பேர் தான் இருக்கிறாங்க அங்கங்க உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னா they will not perform well. So அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் மாதிரி. So it's fun, but the hall is fully packed, everybody is clapping, எல்லாருமே வந்து பயங்கரமா cheer பண்றாங்க அப்படின்னும் போது actually வந்து they really perform well, especially the football, the cricket team. இப்ப நம்ம கிரிக்கெட்லாம் போகுது சிஎஸ்கே டீம், அது இப்ப வந்து சென்னையில they say நம்மளது இப்போ ரொம்ப மோசமா போயிட்டு, ஆனா மோஸ்ட்லி they say நேத்து கூட லைக் ஆர்சிபி they won in பெங்களூர் அவங்களோட ஹோம் கிரவுட்ல வந்து வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் the other factors also, they including other factors. What are the factors they are actually including na travel fatigue illa, travel romba illa, it's a home crowd, and the feeling of dominance, okay, the territorial control, நம்ம own territory la irukrom அப்படினு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. And they increased the team identity, so we are cheered by our own people, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஃபீலிங் வரும்போது they really perform well in the presence of others. So இததான் அவங்க நிறைய ஃபேக்டர்ஸ். And sorry, people are coming in, so அதனாலதான். And இது செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இட்ஸ் crowding வந்து இட்ஸ் அகெயின் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நிறைய பேருக்கு அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும். டக்குன்னு இப்போ என்னது, இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க க்ரௌட்ல அப்படின்னும் போது, ஃபர்ஸ்ட் டைம் யூ ஃபேசிங் அ க்ரௌட். இதனால வந்து உங்க வீட்டுல வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு, உங்க மாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பாரோ, யூ கான் டு பிளேஸ், ஒரு பியானோ கத்துக்கிறீங்க, ஒரு you go to a place where you learn piano or a class போறீங்க, then you feel very comfortable because everybody is learning, and so அப்புறம் but the first time, but ஆனா நீங்க என்ன சொல்றாங்க, you learn so much, now we'll go and perform before the crowd அப்படின்னு சொல்லும்போது again you have a ஒரு feeling, your heartbeat will go up, பயங்கரமா நம்மளுக்கு பிபி ஏறும், நம்மளுக்கு பிரீதிங் ப்ராப்ளம் வரும், ஐயோ ஹவ் ஐ சீயிங் த க்ரௌட். ஸோ அந்த மாதிரி வந்து தி ஃபர்ஸ்ட் டைம் பெர்ஃபார்மன்ஸ் அவங்களுக்கு வந்து க்ரௌடிங் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ இதுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் வந்து இவர் ஸ்பீச் வின்ஸ்டன் சர்ச்சில் இஸ் அ வெரி குட் ஆரட்டர் அண்ட் ரைட்டர், யூகேயோட பிரைம் மினிஸ்டர் டூரிங் தி 19th century. அவர் வந்து 20th centuryல அவர் வந்து வெரி குட் ஆரட்டர் அண்ட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் he enters the politics, and அப்ப வந்து நீங்க வந்து பேசணும், he's a parliamentarian, so அதனால நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு பேச சொல்றாங்க. so he gives a speech, and அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஏஞ்சி அந்த மைக்கை பிடிச்ச உடனே his heart beats fast, he's choking, and he said I conceive சொல்லி உட்கார்ந்துறாரு. only 3 சொல்லிட்டு உட்கார்ந்துறாரு. and உட்கார்ந்த உடனே he didn't talk anything, அவர் ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு ஆனா ஒண்ணுமே சொல்லலை. I conceive சொல்லி உட்கார்ந்து. so next day newspaperல வந்து they making fun of him, they say Vincent Churchill conceived 3 times but brought forth nothing. conceive meaning ரெண்டு மீனிங் இருக்கு, because in my opinion conceive is my opinion, or conceive is like you're getting pregnant. so அதனால அத வச்சு they are making fun of him. he conceived 3 times but he brought forth nothing அப்படின்னு சொல்லி அவரை பத்தி. so even the very good speakers, so nadama sorry, very talented, very good speakers also, when the first time they see the crowd, they choke actually. and அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈவன் இதுல தியேட்டர்ல பாத்தீங்கன்னா you feel the crowding, you enjoy the crowd actually. தியேட்டர்ஸ்லாம் போனீங்கன்னா you definitely enjoy the crowd. நீங்க போய் ஒரு தியேட்டர் போகும்போது தியேட்டர் காலி ஆச்சுன்னா you won't feel like watching that movie, ஒரு மாதிரி நமக்கு we will feel மாதிரி discouraged. ஆனா இதே ஒரு ஜாம் பேக் ஒரு
தியேட்டர் இது இருந்துச்சுன்னா பாத்தீங்களா, நம்ம எல்லாரும் பக்கத்துல இருக்கவங்க கை தட்டுவோம், நம்ம கை தட்டுவோம், மத்தவங்க லாஃப் பண்ணுவாங்க, we laugh, anything, when we go for a drama, anything, you know, when it's like crowded, you feel, you know, very happy. And இத வந்து நிறைய சைக்காலஜிஸ்ட், you know, கேரி லிவன்ஸ், நிறைய பேர் வந்து இவங்க ஈவன் த இந்தியன் சைக்காலஜிஸ்ட் தினேஷ் நாகர் அண்ட் ஜானக் பாண்டே இவங்க எல்லாம் கூட வந்து நிறைய இதுல ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வென் இட்ஸ் ஜாம் பேக்ட் அண்ட் யூனோ ஒரு அரோசல் நம்மளுக்கு கொண்டு வரும். எல்லாரும் சிரிக்கும் போது நம்மளும் சிரிப்போம், எல்லாருமே கை தட்டும் போது நம்ம கை தட்டுவோம். ஸோ கைண்ட் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் அதர்ஸ் brings an arousal. So that arousal word அதை நீங்க யூஸ் பண்ணணுங்க. Then அதே மாதிரி சொல்ற, when you like, you know, this crowd is spread out, you don't feel that arousal. But when you have that, you know, people together and you know you have a crowd, இது வந்து crowding பத்தி அவர் சொல்றாரு. So mostly social facilitation நம்ம presence of othersல உங்களோட இது எப்படி இருக்கு, crowdingல உங்களுடைய இது எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இன்னும் அவங்க இது bringing down to task performance and behavior. உங்களுக்கு behaviors எப்படி இருக்கு during the task perform பண்ணும்போது உங்க behavior, how your behavior changes. Okay, that is very important. So in performance in presence of others, அதேதான் சொல்றாரு. இததான் வந்து சொன்ன அந்த மறந்துறாதீங்க, அந்த ராபர்ட் ஜாயின் அவர் வந்து இந்த டிரைவ் தியரி எடுத்துட்டு வர்றாரு. ஹவு யூ டிரைவ் யுவர் செல்ஃப் ஆர் the presence of others will drive you. எப்படி டிரைவ் பண்ணுது அப்படின்னா, there are different angle to it. அதையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அவர் பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி வந்து இப்போ ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது டெஃபினட்டா நம்மளுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும். so many people are watching us அப்படின்னு சொல்லிட்டு. so the presence of others, இப்போ நீங்க வந்து நல்லா அதான் ஃபர்ஸ்ட் பியானோ சொல்றாங்க, இப்போ இதுல வந்து டான்சர் சொல்றாங்க. ஸோ யூ ப்ரிப்பேர் ரியலி வெல். அப்புறம் திடீர்னு ஒரு நேஷனல் லெவல்ல போய் நீங்க வந்து ஒரு 100 of people முன்னாடி நீங்க ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போது, ஸோ ஹவு யூ ஃபீல், எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? இப்போ நீங்க சொல்லுங்க, லைக் யூனோ ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப், யூனோ நீங்க ஒரு டான்ஸ் பர்ஃபார்மர் நினைச்சீங்கன்னா திடீர்னு போயிட்டு நீங்க நேஷனல் லெவல்ல போய் பண்றாங்கன்னா வாட் வில் பி த டிஃப்ரெண்ட் சினாரியோஸ், எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். நீங்க தான் நினைச்சீங்க, நீங்க ஜஸ்ட் இமேஜின் யுவர் செல்ஃப், யூ ஆர் த டான்சர், யூ நோ, யூ கோ அண்ட் பெர்ஃபார்ம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். ஒரு திடீர்னு ஒரு நேஷனல் லெவல்ல போயிட்டு நீங்க அதை பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஒரு 100 of people are watching you, எப்படி இருக்கும் அவங்களோட your feeling? Tell me. சொல்லுங்கப்பா, how you feel? கண்டிப்பா நம்ம ஹார்ட் பீட்லாம் வந்து ரைஸ் ஆகும். ஆமா, தென் ஆமா நமக்கு ஒரு நர்வஸ்னஸ் வந்துரும், நர்வஸா இருக்கும். ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இதுல நான் 2 விஷயம் ஷேர் பண்றேன். ஒன்னு வந்து அந்த crowding வந்து I have a personal experience when I was very small. When I was in 7th standard, my younger sister was in 6th standard. 2 பேரும் திருக்குறள் தெய்வநெறி கழகம்னு சொல்லிட்டு மதுரையில ஒரு பெரிய சங்கம் இருக்கு. அங்க எவ்ரி இயர் வந்து திருக்குறள் ரெசிடேஷன் மட்டும் இல்ல, அத பத்தி அதனுடைய அந்த நிறைய அதனுடைய இது மீனிங் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து சொல்லணும். they will just give you the starting of the திருக்குறள் அல்லது end of the திருக்குறள் சொல்லுவாங்க. you have to recite and then also give the அந்த பொழிப்புரைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் சொல்லணும். so me and my sister were very very interestingly preparing. நான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பாடம் சொல்லி எல்லாம் பார்த்தாச்சு. பட் ஒன்லி திங் இஸ் என்னன்னா, அவ ஸ்கூலோட வர்றா, எனக்கு என்னுடைய ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு ரெப்ரசன்டேஷனும் இல்ல. I was the only participant. so what I did was I had to join with her school. அவ வந்து she is from a Tamil medium and I was from matriculation school. அதனால அப்போலாம் வந்து அது ரொம்ப ரேர் இல்ல. அதே காலம்ன்றது வந்து I am now 61. அப்போ அந்த காலம் வந்து matriculation schools were rare and this school I was taking those I was joining those school children. அவங்க எல்லாம் தமிழ்னோனா எனக்கு ரொம்ப இங்கிலீஷ் தெரியும், ரொம்ப அவங்க கிட்ட பந்தாலாம் விட்டுட்டு இருக்கேன்.
அங்க போனதுக்கு அப்புறம் வந்து என்னுடைய சிஸ்டர் ரொம்ப அழகா பேசினா, எவ்ரிபடி கங்க்ராச்சுலேட்டட் ஹர் பிகாஸ் ஹர் நேம் வாஸ் கால்ட் ஃபர்ஸ்ட் பிகாஸ் சின்ன வயசுல இருந்து கூப்பிட்டுருக்காங்க. சோ என்னோட யங்கர் சிஸ்டர் அவ அழகா சொல்லிட்டு வந்தாச்சு. நான் போய் அந்த இடத்துல நின்று எனக்கு இன்ஃபேக்ட் அவளோட நான் நல்லா படிச்சிருந்ததா எனக்கு கான்பிடன்ஸ் இருந்துச்சு. அங்க போய் அந்த லைட் அந்த கூட்டம் பார்த்தோன்னு எல்லாமே மறந்து போயிருச்சு. டோட்டலா பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. I was just blinking அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ட் தெரியுது, அதுக்கு மேல எதுவுமே ஞாபகம் இல்ல. சோ என்னோட சிஸ்டர் ஓடி வந்து ஸ்டேஜ்ல முன்னால உட்கார்ந்து ப்ராம்ப்ட் பண்றா because both of us were reciting and ஒருத்தர் வந்து பேசி நான் அவளுக்கு நான் ரிசைட் பண்ணி காட்டுவேன், அவ எனக்கு ரிசைட். சோ என்னோட குரல் அவளுக்கு தெரியும். சோ she was just அங்கிருந்து ப்ராம்ப்ட் பண்றா. அவ ப்ராம்ப்ட் பண்ணா அந்த வேர்ட் தெரியுது, அதுக்கு மேல அடுத்தது தெரியல. அப்படியே பிளிங்க் பண்ணிட்டு நின்னுட்டே இருந்த உடனே எல்லாரும் கை தட்டி என்ன அனுப்பிட்டாங்க கீழே. Then I decided I will never go for public speech. ஆனா it is God's grace now I am a public speaker, she is not. அது வேற விஷயம். நான் வந்து இப்போ I go about preaching and other motivational talks கொடுக்கிறதுக்கெல்லாம் போறேன். பட் she is in a school. அது மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்க. பட் ஸ்டில் அந்த ஒரு நாள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த ஸ்டேஜ்ல பிளாங்க் அவுட் ஆனது, அந்த லைட்டு, அந்த கிரௌடு, அவங்க எல்லாம் நிக்கிற அந்த பார்த்த உடனே எனக்கு ஒண்ணுமே தெரியாம போச்சு. அது ஒரு இன்சிடென்ட். Now you are asking about அது வந்து crowding பத்தி. Now you are asking for about ஒரு stage performance in a huge crowd where there is a competition going on. அந்த எக்ஸாம்பிள் வரும் because இங்க ஏன் இந்த எக்ஸாம்பிள் வரும் அப்படின்னா ஒரு arousal and your dominant response to it. I'm doing correctly, okay, I'm doing right, நான் நல்லா அது மாதிரி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வந்துச்சு. We were representing our college and we were in for a program. என்ன preparation அதுக்காக இன்டர்காலேஜியேட்னு பயங்கர preparation. அதாவது நாள் கணக்கா கிளாஸ் கட் பண்ணிட்டு நாங்க ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறோம். எல்லாம் practice on that day our performance we were not at all satisfied. None of us were satisfied because of the huge crowd and என்னென்னவோ something அந்த இடத்துல நிறைய எங்களுக்கு இடையூறு இடைஞ்சல்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம். We were all discussing soon after the program, though we were appreciated by all other colleges. நல்லா பண்ணீங்க எல்லாம் சொன்னாலும் we knew that our performance was ஒரு ரொம்ப utter ஒரு எங்களுக்கு none of us were satisfied. So அது வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரு பெரிய கூட்டத்துல நீங்க எல்லாருமே அத நாங்க அப்படியே அத்தனை பேருமே அத ஃபீல் பண்ணோம். அவ்வளவு பேருமே டவுன் பெர்ஃபார்மன்ஸ் அங்க. சோ சில பேர் நல்லா பண்றாங்களே எப்படி இல்ல இது வந்து என்னன்னா the very first program, the very first time you are going for a preparing for a collegiate அந்த மாதிரி இருக்கும் பொழுது how you train yourself, கடைசில அங்க போய் பார்த்தாக்க டவுன் பெர்ஃபார்மன்ஸா போயிருது. first time நீங்க first time very first time very first time பண்ணம்போது you have a dominant response. You have only, so if it's don't have a dominant effects, you have a social inhibitions starting la and the inhibition each one had some reason or the other to say the total social facilitation was not very happy, the first performance. So adan neenga but ana poga you will have that confidence. அது எப்பவுமே உண்டு. அதான் the inhibition வந்து played a big part. அதுதான் இங்கேயே சொல்றாங்க. இவன் பாரதி பாஸ்கர்ல சொல்றீங்களா, இவரு நல்ல ஸ்பீக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து கூட ஃபர்ஸ்ட் டைம் she said how 8th standard எப்படி வந்து she failed in front of the crowd and she feel ashamed, embarrassed அப்படிலாம் சொல்லிருக்காங்க. So everybody has that experience, but ஆனா over the years you will have பாத்தீங்கன்னா you will have increased that the dominant response to it. அந்த arousal கொடுக்கும்போது the presence of others arousal கொடுத்தாலும் some people don't perform well because of the social inhibitions they have. But you have that kind of over the experience of the social facilitation எப்ப வரும் அப்படின்னா, இப்ப இந்த மாதிரி இப்ப கமல்ஹாசன் வச்சுங்களேன், கமல்ஹாசன் நீங்க வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா at ease, you do it at ease. ஒரு டக்குன்னு வந்து ஒரு பெரிய அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சிவாஜி கணேசன் சொல்றாங்க ஆக்டிங்ல அவர் அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவருக்கு ஒரு இது கொடுத்தீங்கன்னா he comes to the ஒரு ஷூட்டிங் வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வர ஆக்டர்ஸ் இருக்கும், அவருக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டேக்ல he will do it like he'll just perform it like
at ease. But you know the ஆனா மத்த they'll have that ஒரு crowding and the presence of others வந்து அவங்களுக்கு ஒரு inhibition initial days. But போக போக they say like you know this increasing and performing dominant performing and you know and your responses will lead to low social facilitation. So like over the years you will definitely you know the first time maybe நீங்க அது மாதிரி பண்ணலாம், but then over the years after you have அப்புறம் நீங்க வந்து ஒரு இல்ல crowd இருந்தாலும் அதனால தானே இப்போ வந்து அதான் சொன்னேனே, இப்போ வந்து I am a public speaker, she is not my sister. இப்போ அவ பயப்படுவா கூட்டத்துல பேசணும்னா. ஆமா அதுதான் போக போக when we are overcoming it helps us. Yes. So எப்ப எது இது நமக்கு ஆகுது அப்படின்னா இவாலுவேஷன் அப்ரிஹென்ஷன்ஸ் ஆகுது. நம்மள யாரோ இவாலுவேட் பண்றாங்க, நம்மள வந்து somebody is like you know noting down our performance. இப்ப அது மாதிரி தான் சொன்ன ஷூட்டிங் ஸ்பாட்ல இல்ல நம்ம கிளாஸ் இப்போ இது பாஸ்கெட் பால் நம்ம சில்ட்ரன் ஜாயின் பாஸ்கெட் பால் டீம். அப்ப ஸ்டார்டிங்ல போகும்போது the children will have that inhibition because they have been evaluated. They can actually நீங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் த்ரோ பால் பண்ணேன், எவ்வளவு தூரம் என் பால் போகுது, ஸோ வாட் ஸ்ட்ரென்த் ஐ ஹேவ் யூனோ டு த்ரோ தட் பால், இல்ல ஒரு பால் ஹிட் பண்ணும் போது வாலிபால்ல அது எவ்வளவு தூரம் போகுது, இதெல்லாம் ஸோ when you are evaluating somebody is evaluating you, அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஒரு இது இருக்கும் people are watching me அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈவன் அதுவும் ரெண்டா பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா நம்மளுக்கு வந்து சில பேர் அதே இங்க பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணி சில பேரை உட்கார வைக்கிறாங்க. அப்போ வந்து the sports people they don't perform well. பட் அப்புறம் சில பேர் வாட்ச் பண்ணி கை தட்டும் போது you know the sports people they actually you know they perform well. And இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அதே people அது ஏன்னா who have you know இதே வந்து ரன்னிங் போறாங்க அப்படின்னு போகும்போது நம்ம ஒரு பார்க்ல ரன் பண்றோம், so many people are watching us jogging எல்லாம் போறாங்க அப்படின்னு. ஆனா they say இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க, some men you know they see women are watching us அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு அரோஸ் இப்போ watching us நம்ம ஃபாஸ்டா ஓடி காமிக்கணும் அவங்க முன்னாடி. when children have that நம்ம வந்து சொல்லும் போது சூப்பரா ஓடுறாடா அப்படின்னு சொல்றோம், இன்னும் ஃபாஸ்டா ஓடுவாங்க. அந்த மாதிரி யூனோ presence of others வந்து நம்மளுக்கு ஒரு அரோசல் கொடுத்து நம்ம வந்து we do better actually. And அதே மாதிரி தான் அந்த co-star அது இங்க சொல்ற மாதிரி தியேட்டர்ஸ்ல வந்து the co-star is performing well, அது ஒரு அரோசல் கொடுக்கும், உடனே நம்மளும் வந்து நல்லா பெட்டரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த சில பேருக்கு வந்து why அந்த சில பேருக்கு inhibitions வருது அப்படின்னு சொல்லும் போது what others people think, இதுதான் அது really affects you. So when people you okay இவங்க நம்மளை பத்தி என்ன யோசிக்கிறாங்க நம்ம யோசிச்சாலே வந்து we cannot perform. And you know and அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு வந்து unfamiliar people, unfamiliar surroundings, so அது வந்து also hinders the social facilitation. So அதனால the three things that really affects you அப்படின்னா what people think and how unfamiliar situation or people or you're self-conscious, you're very very conscious. இப்போ ஒரு இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் வந்து நான் ஷூட் பண்றேன் பாஸ்கெட் பால் அப்படின்னும் போது how I look, நம்ம ஸ்டைலா நிக்கிறேன்னா நான் அதே மாதிரி கிரிக்கெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டைலா நிப்பாங்க, நம்ம ஸ்டைலா அடிக்கிறோமா இது அப்படியே எப்படி ஆக்ஷன் ரீப்ளேல எப்படி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃப் கான்சியஸோட பண்ணாங்கன்னா they cannot perform. அப்பதான் விக்கெட் விழும், அப்பதான் they will not perform well. So you have self conscious இருக்கக்கூடாது and social facilitationல. And you know when you see unfamiliar people or place, அந்த மாதிரி it affects your social facilitation and what people think about you. So அது ஒரு உங்களோட so there are many evaluation apprehensions வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் driven by distraction. இப்போ அடுத்த இது பாருங்க, ஃபர்ஸ்ட் இவாலுவேஷன் பார்த்தோம், அப்ப இப்போ வந்து டிஸ்ட்ராக்ஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா we get distracted. இப்போ அதேதான் சொல்றாங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல வரும்போது திடீர்னு வந்து லைட்ஸ் ஆன் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் வந்து
அப்படியே மறந்துடுவாங்க, என்ன பேசணும்ன்றது மறந்துடுவாங்க. அண்ட் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆகும். ஈவன் ஒரு ஸ்கூல் பிளேல வந்து ஒரு பிள்ளை வந்து தப்பா பேசிடுச்சு அப்படின்னும் போது யூ கெட் டிஸ்ட்ராக்டட், யூல் ஃபர்கெட் யுவர் ஓன் டயலாக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸோ டிஸ்ட்ராக்ஷன் ஹேப்பன்ஸ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது சொல்றாரு. பட் இது ரெண்டுத்தையும் தவிர some people mere presence, just a presence of people வந்து that affects their social facilitation அப்படின்னு சொல்றாரு. ஜஸ்ட் டிஸ்ட்ராக்ஷனும் தேவையில்லை, இவாலுவேஷனும் தேவையில்லை. சும்மா வந்து நம்மள 4 பேர் பாக்குறாங்க அப்படின்னாலே some people they actually they will ஒரு மாதிரி ஒரு இனிபிஷன்ஸ்ல they don't talk, they forget, so people are watching us அப்படிங்கும்போது ஸோ ரீசனே இல்லை. அது just a mere presence of people can also bring down your social facilitations அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்ம லெசன். ஸோ இது வந்து ரொம்ப வெரி ஈஸி. ஸோ ஜஸ்ட் ஒரு 3 slides தான். I'll finish it. We have time இல்லையா? ஸோ 13th லெசன் முடிக்க போறோம் நம்ம. 13th லெசன். 12th லெசன் நாளைக்கு சுபா மேம் எடுக்க போறாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் இன்டர்பர்சன். ஏன்னா இன்டர்பர்சன் இல்லாம nobody exists. Like human being is like we are social animal. We have to interact. We have to respond to each other and the madri. So how do we connect? So இங்க என்ன சொல்றாங்கன்னா connection அதுக்கு பேரு தான் affiliation சொல்றாங்க. You get affiliated to other person. Okay, so அந்த emotional response, the affiliation. So it can be external or external. So the ரெண்டா பிடிக்கிறாங்க இந்த affiliation ரெண்டா. So it can be internal. Internal is your emotions. So how do you emote when you see your mother or father அந்த மாதிரி. ஸோ அந்த கனெக்ஷன் எப்படி வருது? affiliation is how the connection and the attachment to another person, how it really affects அப்படின்னு பார்க்கும்போது sometimes siblingsல நீங்க sometimes mother father when your children look like you'll be more attracted, like more ஒரு இன்னொன்று ரொம்ப க்ளோஸா இருப்போம் நம்ம. ஸோ அந்த மாதிரி. ஸோ தேர் ஆர் எமோஷனல் ஃபேக்டர்ஸ் அண்ட் தேர் ஆர் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் கொடுக்குறாங்க, அஃபெக்ட். ஸோ இங்க வந்து என்னன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் யோர் ஸோ why do you have an interpersonal relationship அப்படின்னு சொன்னா it is like you feel protected. இப்போ நீங்க ஒரு வீட்ல இருக்கீங்க, you feel protected, you feel your father is protecting, your mother is around. So there is interdependence. You share the work, whatever in kitchen or outside. So it's like all the emotional connect, the reproduction. And so இது எல்லாமே தான் the internal factors. And இன்னொரு so இது வந்து this affiliation வந்து is sorry for this affiliation வந்து is depend on each person's behavior, preferences and and their personality trait. இப்போ வந்து ஒரு I'm a very சொல்றாங்க you're an introvert, you're an extrovert அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா. ஸோ இன்ட்ரோவர்ட்னா வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க, they will be attached only to the family, very close friend அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ the personal trait also affects it. இது அதுக்கப்புறம் your preference, you prefer only this kind of people, that kind of people. So இது எல்லாமே தான் internal determinants of attraction. So when why you will get attracted to other person? Because of your personal preferences, trait, even sometimes your situations. அப்போ ஒரு சிச்சுவேஷன்ல
நம்ம ஒரு ஃப்ரெண்டு பாக்குறோம் அப்படின்னா அவங்களையும் we make friends. So it depends actually. You have more friends or less friends depending on your character, your trait, your personal trait அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து சம் பீப்புள் அவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் வந்து டிஃப்ரெண்டா சொல்லுவாங்க. அந்த பொண்ணு அது சரியான மாதிரி she like when you go out talk to her she doesn't respond, ரொம்ப இதுவா இருப்பாங்க. So we don't know, they might have an unpleasant experience இருக்கலாம், and they might be ignored previously, அவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து மாதிரி நல்லா இல்லாம இருக்கலாம். And so they won't be like டக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகவே மாட்டாங்க. And because of their cognitive functioning, அவங்களோட past experience, so இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து they will not have example நம்ம சொல்லணும்னா sometimes deserted woman, husband விட்டுட்டு போயிட்டாருன்னா அவங்கலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடுக்கடுன்னு இருப்பாங்க. Some people, like I'm saying, like because their relationship is not very good அப்படின்னு சொல்லும்போது they will be different people, like so அதனாலதான் வந்து நான் என்ன சொல்றாங்கன்னா like because you have that man is bound by this relationship, by the emotions அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சிஸ்டம்ல இப்ப மாறிக்கிட்டே வருது. விடோஸ் ரீமேரேஜ் நடக்குது, again we go into a new relationship, so they enjoy the new relationship. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு because we have to have an affiliation to one another and attraction to one another relationship. So relationship is very very important because அதுதான் உங்களுடைய emotionally they keep you very happy, positive person, and so it really affects your life. நல்ல ஒரு even disease free and stress free ஒரு லைஃப் வேணும் அப்படின்னா you should have a wonderful relationship with friends, positive relationship with friends, and ethical relationship with the people around. So அந்த மாதிரி so many people, because ஏன் நம்ம இப்ப நேஷனல் டிசாஸ்டர்லாம் நடக்குது, திடீர்னு பக்கத்து வீட்டுல எங்க வீட்டுல வந்து படுத்துங்க, எங்க வீட்டுல வந்து இது பண்ணுங்க, because we are actually bind by this relationship, this positive relationship அப்படின்னு சொல்றாங்க. ஸோ affect அப்படின்னு சொல்றது is a basic response system அப்படின்னு சொல்லி ஒரு அதான் நம்ம ஃபர்ஸ்ட் இது பார்க்கிறோம். ஸோ affect is a basic response system அப்படின்னு சொல்லி சொல்றாரு சைக்காலஜி. என்ன சொல்றாருன்னா இந்த affect refers your emotional state of a person. If the person வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறாங்க வச்சுக்கோங்க, எல்லாமே பாசிட்டிவாவே பார்த்துட்டே இருப்பாங்க, and people get also attracted to that person, or she'll be like having many friends, எல்லாருக்கிட்டையும் இதுவா இருப்பாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ்க்குள்ள நுழையும் போது எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்றோம் வச்சுங்களேன். ஸோ யூ வில் பி இன் அ பாசிட்டிவ், நீங்க ஒரு பாசிட்டிவ் வைபை வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரெட் பண்றோம். ஸோ பட் அதை வந்து டூ பேசிக் திங்ஸா we can பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைக் த இன்டென்சிட்டி. ஸோ ஹவு emotional what kind of emotional person you are positive or negative person, but அதோட intensity எப்படி இருக்குது. Second, the direction of emotions, that is you're எப்படி அந்த பாசிட்டிவ் நீங்க என்ன டைரக்ஷன்ல போறீங்க, பாசிட்டிவா போறீங்களா நெகட்டிவா போறீங்களா, ஸோ எந்த டைரக்ஷன்ல போறீங்க, அது இது ரெண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் அஃபெக்ட்டுக்கு இருக்குது. ஸோ இப்ப நீங்க மார்னிங் வந்து நீங்க நல்ல ஒரு பாசிட்டிவ் மூட்ல போறீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாரும் பார்த்தையும் நம்ம ஸ்மைல் பண்ணுவோம், நம்ம அன்னைக்கு ஃபுல்லாவே டே ஃபுல்லாவே எல்லார்ட்டையும் பாசிட்டிவா இருப்போம், எல்லார்கிட்டையும் சிரிச்சு பேசுவோம். ஆனா பட் யூ ஸ்டார்ட் தி டே வித் வெரி நெகட்டிவ் இதுனா எல்லார்கிட்டையும் நம்ம வந்து எல்லாருமே நம்ம எரிஞ்சுக்குவோம், பேச மாட்டோம், குவைட்டா இருப்போம், we don't answer back. So it depends. So இது வந்து and இது வந்து it's not like one day affair. The what you develop over the years, what kind of characteristics you are developing, this the effect வந்து நீங்க லைஃப் ஃபுல்லா நீங்க வந்து என்ன கேரி பண்றீங்க, like you are a positive person or you are a negative person. So நீங்க பாசிட்டிவ் பர்சன் அன்னைக்கு வந்து நீங்க பாசிட்டிவா இருக்கும்போது you see even the situations are very positive. எவ்ரிதிங் நம்மள ஒரு பாசிட்டிவா இவாலுவேட் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே இந்த ஒரு சரி தேரா இப்ப நம்ம ஒரு ஆப்ஷன் ஏல மாட்டிக்கிட்டோம் ஒரு விஷயம் அப்படின்னும் போது சரி
there is an option B. I can switch over to option B and get this right. I can come out of this kind of situation அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாசிட்டிவா டீல் பண்ணுவீங்க. நீங்க பாசிட்டிவா டீல் பண்ணணும்னா this effect should be, இல்லைன்னா நீங்க நம்ம ஒரு நெகட்டிவ் பர்சன் வச்சுங்களேன், நம்ம பாக்குறவங்க கெட்டவங்களாவே தெரியணும். இவங்க இப்படிதான், we start judging people, like இவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான், இவங்க அப்படிதான் சொல்லும் போது nobody will be friend with you, nobody will kind of come and have, they're not attracted towards you because you are a negative person. You will judge people. நீங்க எல்லாரையும் வந்து ஒரு கெட்டவங்களா பாக்குறீங்க because you are that kind of person. Because you are that kind of person, you are also judging people negatively. So if you are a positive person, then you will judge people positively. அவங்ககிட்டயே ஒரு நல்ல விஷயம் இருக்கு பாரு, ரெண்டு விஷயம் நல்ல விஷயம் இருக்கு. Okay, they also maybe different people. அவங்ககிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்குது, இந்த பர்சன் கிட்ட என்ன நல்ல விஷயம் இருக்கு, ஸோ அதை நம்ம ஹைலைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயம் எப்படி நடக்குது அப்படின்னா, what kind of person you are. Are you what செகண்ட் நீங்க என்ன சூஸ் பண்றீங்க, என்ன டைரக்ஷன் சூஸ் பண்றீங்க. Are you a positive person or a negative emotional person? அந்த மாதிரியே நீங்க you have to choose. Okay, and இதுல வந்து பெஸ்ட் பாசிட்டிவ் பர்சன், நம்ம பாசிட்டிவா இருக்கணும், லைஃப்ல நல்லா பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா பெஸ்ட் திங் they say is humor, laughter. அவங்க அது இருக்கணும் அப்படின்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு யூ ஹாவ் டு ஹாவ் ஒரு நல்ல ஒரு ஒரு லாஃப்டர், ஹாப்பினஸ் அரவுண்ட் யூ, ஸ்ப்ரெடிங் த பாசிட்டிவ் வைப்ஸ். அந்த மாதிரி பர்சனா இருந்தா இட் வில் பி ஈவன் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாக்குறோம்ல, அதுல பாத்தீங்கன்னா ஹியூமரஸா இருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் தான் ரொம்ப ரசிப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஈவன் நம்ம ரியல் லைஃப்ல வந்து நம்ம லாஃப்டர், ஹாப்பினஸ் இருந்துச்சுன்னா we'll have a wonderful life. Like actually வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம காலேஜ்ல நிறைய சிரிச்சிருப்போம், ஆனா அதுக்கப்புறம் போக போக நம்மளோட லாஃப்டர் ஆக்சுவலா குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆக்சுவலி இட்ஸ் நாட் குட். ஆக்சுவலி யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் லாஃப்டர் அண்ட் மேக் பீப்புள் அரவுண்ட் யூ ஹாப்பி. ஈவன் யூ வாட் வாஸ் லைக் affected you something, உங்களுக்கு அன்னைக்கு அந்த டே நல்லா இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் யூ மேக் பீப்புள் ஹாப்பி. லைக் ஒரு அப்ப நீங்களே ஒரு நல்ல ஒரு ஜோக்கு இல்ல ஒரு நல்ல ஒரு ஹியூமர் லாஃப் பண்ணும்போது I think your மற்ற விஷயம்லாம் I think will disappear also. When you see things in a positive way, your negative things will disappear. Okay, அது ஒரு what are the external factors? External factors வந்து உங்களுக்கு அது உண்மையில is because of physical closeness. இப்போ நீங்க வந்து physical closeness எப்படின்னா இட்ஸ் லைக் your husband, wife, அந்த மாதிரி ஒரு physical proximity ல இருக்கிறீங்கன்னா, so that is like a repeated exposure. டெய்லி அவங்களோட தான் வாழ்றீங்க. Sorry, I didn't change it. So டெய்லி நம்ம வந்து டெய்லி நம்ம அதோட தான் இருக்கிறோம். நம்ம வந்து ஒரு ப்ராக்சிமிட்டி லைக் we are சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாம் விடுங்க, we are living in ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கோம் அப்படின்னா எதிர் வீடு சைட்ல எல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா டெய்லி பார்ப்போம். டெய்லி நான் கதை திறக்கும் போது அவங்க பிள்ளைங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ த ப்ராக்சிமிட்டி, தி இன்க்ரீஸ் இன் ஃபெமிலாரிட்டி, டெய்லி பார்ப்போம். டெய்லி எப்படி இருக்கீங்க, என்னாச்சு, உங்க வீட்டுல என்ன இன்னைக்கு, அப்படி எப்படி நம்ம விசாரிக்கும் போது கூட become close. ஆக்சுவலி பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கவங்க நம்ம யாருமே தெரியாது, அவ்வளவு நம்ம க்ளோஸா இருக்கட்டும். ஆனா நம்ம கதை திறந்தோம்னா அந்த சைட்ல பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப, ஏன்னா நம்ம டெய்லி பாக்குறோம். ரிப்பீட்டட் எக்ஸ்போஷர், ரிப்பீட் அண்ட் ஃபெமிலாரிட்டி. அந்தனால நம்ம என்ன பண்றோம்னா நம்ம வந்து we are very close to some people. காலேஜ் மேட்ஸை கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரே காலேஜ்ல, பிகாஸ் ஆஃப் ரிப்பீட்டடா அவங்க எக்ஸ்போஷர் ஆகி ரிப்பீட்டடா அவங்க ஃபெமிலியாரிட்டி அங்க இருக்கிறனால they marry their own college mates, their friends, அந்த மாதிரி. ஸோ அது கண்டினியூஸ். அதுக்கப்புறம் இவாலுவேஷன். ஸோ நம்ம வந்து ஒருத்தரை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது சில பேருக்கு ஒரு நெகட்டிவ் இவாலுவேஷன் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து ஒரு நம்மளுக்கு பாசிட்டிவ் இவாலுவேஷன் பண்ணுவோம். ஸோ அது ஆல்சோ இந்த பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆக்சுவலி நம்ம வந்து பாசிட்டிவா தான் நிறைய பேரை இவாலுவேட் பண்ணுவோம். நெகட்டிவ் இது இருக்கும்போது நம்ம வந்து கண்டினியூஸா நம்ம வந்து நெகட்டிவா தான் மற்றவங்களை இவாலுவேட் பண்ணுவோம். ஸோ அதனால
அதுதான் இந்த ரெசிடென்ஷியல் இந்த காம்ப்ளெக்ஸ் இது நம்ம லிவ் பண்ணும்போது நம்ம என்ன ஆகுது. ஸோ ஹவு வி சம் பீப்புள் வி டோன்ட் டாக், வி டோன்ட் லைக். ஸோ அவங்களுடைய மேபி அவங்களோட நெகட்டிவ் அப்ரோச் இருந்தனால நம்மளுக்கு பிடிக்காம போவோம். ஸோ அதனால வி தோ வி லைக் see each other, we don't have a relationship with them, we don't get attracted. So instant evaluation. So இது கூட நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். திடீர்னு ஒருத்தர் பார்த்தோன்னே பிடிக்காது, அது என்னன்னே தெரியாது, நோ ரீசன். ஒருத்தர் பார்த்தா நம்மளுக்கு பிடிக்காது, என்னன்னே தெரியல. மேபி அவர் நம்ம பழைய டீச்சர் மாதிரி இருக்கலாம், என்னன்னா இல்ல நம்ம சின்ன வயசுல பார்த்த ஏதோ வில்லன் மாதிரி இருக்கலாம், வாட் எவர் யூனோ. Sometimes instant likes, and some people like instantly they like each other, they get attracted. பார்த்தா கல்யாணம் வரைக்கும் போயிடும். இன்ஸ்டன்ட்டாவே பார்த்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல சொல்றாங்களா, அதுதான் இன்ஸ்டன்ட் லைக்கிங் அண்ட் இன்ஸ்டன்ட் இவாலுவேஷன். அது இன்ஸ்டன்ட் இவாலுவேஷன்ல வருது. அதுல என்ன ஆகுதுன்னா, அண்ட் அது இருக்க போட்டுக்கேனா ஆக்சுவலி அது பார்த்தா இன்ஸ்டன்ட் இவாலுவேஷன்ல it comes. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது it can be correct or incorrect. It cannot be always correct because of the instant liking or disliking. ஏன்னா it depends on your personal stereotype. இப்போ நீங்க இல்ல past experience, உங்களுடைய character attributions, இதை வச்சுதான் நீங்க இன்ஸ்டன்டா யூ லைக் தட் பர்சன் ஆர் யூ டோன்ட் லைக். இட் கேன் பி கரெக்ட் ஆர் இன்கரெக்ட். ஸோ அண்ட் தேர் கேன் பி பிசிக்கல் அட்ராக்ஷன். பிசிக்கல் அட்ராக்ஷன் இப்போ ரொம்ப அழகா இருந்தா பீப்புள் கெட் அட்ராக்டட். அது நாம ஒன்றும் பண்ண முடியாது. அது ஸோ மெனி பீப்புள் they get attracted to a male or female because they look nice, they dress up nice. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இன்ஸ்டன்டா நம்மள பிடிக்குது, அவ்வளவுதான். ஸோ அண்ட் some people that's when you have a self image or negative self image இருக்கும்போது, மத்தவங்கள ஒரு self esteem நமக்கு கம்மியா இருக்கும்போது, we also tend to judge others. இப்போ நீங்க நிறைய இதுல எனக்கு இந்த கருப்பா இருக்கவங்கள பிடிக்காது, ரொம்ப வெள்ளையா இருக்கவங்கள பிடிக்காது, அது ப்ரௌனிஷ் கலர்ல இருக்கதான் பிடிக்கும். அது மாதிரி நம்ம நிறைய ஸ்டீரியோ டைப் வச்சிருக்கோம். நிறைய நெகட்டிவ் இவாலுவேஷன் பண்றோம், நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் வச்சிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஆக்சுவலி லீட்ஸ் டு இதுதான் நம்ம எக்ஸ்டர்னல் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ இன்டர்னல் இஸ் லைக் யுவர் எமோஷன்ஸ், எக்ஸ்டர்னல் இது எல்லாமே பிசிக்கல் ப்ராக்சிமிட்டி, ஃபெமிலியாரிட்டி அண்ட் யோர் பர்சனல் என்ன சொல்றாங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஸ்டீரியோ டைப், இதெல்லாம் வச்சு நம்ம எக்ஸ்டர்னலா நம்ம நிறைய விஷயம் we go for a interpersonal relationship. ஸோ இன்னொரு விஷயம் அப்படி இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபேக்டர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த ஃபேக்டர்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னன்னா நம்ம வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் ரியலி லைக் or if we interact with each other அப்படின்னு சொன்னா, the first thing your attitude. Okay, your attitude and your belief system. இது எல்லாமே இப்போ நீங்க ஒரு பர்சனை வேலிடேட் பண்றீங்க, உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த பர்சனை பிடிக்குது அப்படின்னா, மேபி யூ ஹேவ் த சேம் ஆட்டிடியூட், சேம் வியூஸ். இவர் சதீஷ் நம்ம கிளாஸ் எடுத்தார் பார்த்தீங்களா, நீயும் நானும் ஃப்ரெண்டு பிகாஸ் யூ லைக் கிரிக்கெட் அண்ட் ஐ லைக் கிரிக்கெட். ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்களோட வியூஸ், ஆட்டிடியூட்ஸ் இது எல்லாமே சிமிலரா இருக்கும்போது, இட்ஸ் வெரி சிமிலர், யூ கெட் அட்ராக்டட் டு தட் பர்சன். ஸோ why you get attracted to person because of your attitude. Then your emotional state. First the emotional state. உங்களை you have a very positive emotional state and ரெண்டு பேரும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கீங்க அப்படின்னா போது you have a similarity. Even if you don't have the similar and dissimilar. இப்ப நீங்க ஒரே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கும்போது நீ இப்படிதான் இருக்கணும், நான் சிரிச்சுட்டே இருக்கேன், நீ இப்படி சிரிச்சுட்டே இரு, நீ நான் தூங்கும் போது நீ தூங்கணும், நான் இப்படி எல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஸோ தேர் ஆர் சிமிலாரிட்டி அண்ட் டிஸ்சிமிலாரிட்டி இருக்கும். பட் ஆனா நம்ம அங்க பேலன்ஸ் பண்ணும்போது
we have a balance theory. The first one is the balance theory. Though we had different people, different likings, different dislikes irukkumbodhu kuda, and they can be, we can generate pleasant, sometimes a pleasant situation, sometimes it can be unpleasant situation, but you have a similarity and dissimilarity. இதுல இருக்கும்போது நம்ம பேலன்ஸ் தியரி கொண்டு வரோம். ஸோ இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ற மாதிரி. இப்போ சதீஷ் எடுத்த கிளாஸ் தான் நான் திருப்பி சொல்றேன். ஸோ நீ உனக்கு வந்து எனக்கு வந்து கிரிக்கெட் பிடிச்சிருக்கு, உனக்கு வந்து கிரிக்கெட் பிடிக்கல, ஆனாலும் வந்து நம்ம ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் யூ ஆர் மை ஹஸ்பண்ட், யூ ஆர் மை இது, நம்ம ஒரே வீட்டுல இருக்கிறோம், ஃபெமிலாரிட்டி அண்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால டிசிமிலாரிட்டி இருந்தாலும் யூ ஹாவ் அ பேலன்ஸ் தியரி. அங்க வந்து நீங்க வந்து ஒரு காமன் எமோஷனல் ஸ்டேட்டை கொண்டு வந்து, பாசிட்டிவ் ஸ்டேட் கொண்டு வந்து அந்த சிமிலாரிட்டி டிசிமிலாரிட்டி வந்து நம்ம கொண்டு வரும். அடுத்தது வந்து ரிப்பல்ஷன். சம்டைம்ஸ் ஈவன் ஆப்போசிட் நம்ம சொல்றோம்ல, ஆப்போசிட் அட்ராக்ட்ஸ். ஈவன் இஃப் யூ டோன்ட் ஹேவ் த சேம் ஆட்டிடியூட், சேம் வியூஸ் அப்படின்னா கூட ஸ்டில் யூ கெட் அட்ராக்ட். ரிப்பல்ஷன். நீங்க ரெண்டு பேர் சம்டைம்ஸ் யூ ரிப்பல், ரெண்டு பேர் இல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க மாட்டீங்க, நீங்க உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிக்கவே பிடிக்காது ஒருத்தர். ஆனா even the repulsion hypothesis, even people who have different opinion, even they can come together. That's the similarity and dissimilarity. Repulsion hypothesis where you repel because of the dissimilarity. So whether you have a balance theory or you are repulsive, you cannot so third is the adaptive response. Actually I like you so much. நீங்க சதீஷ் கிளாஸ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சில விஷயங்களை நான் இதை அடாப்ட் பண்ணிக்கிறேன், நீங்க சில விஷயங்களை இதை அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் அடாப்ட் பண்ணிக்கிறோம், அவங்களுடைய மூட்ஸை நம்ம இது பண்றோம், அந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம் சில விஷயத்துல. ஸோ அது தேர்ட் அப்ரோச். ஸோ சம்டைம்ஸ் இல்ல நமக்கு இது இல்ல அடாப்ட் பண்ண முடியல அப்படின்னா we move away from that place. You feel it's a threatening, like that person is a threat to your life, or he's you move away from that friendship or that relationship. So adu third approach. And so அவங்க என்ன சொன்னா, your emotional state, your cognitive, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. உங்களுடைய similarity, repulsion இதுக்கு very important. The second thing is mutual liking. அது எல்லாருக்குமே தெரியும். You like ரெண்டு பேருக்கும் ஒரே ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரே இது இருக்கும், அண்ட் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கம்யூனிகேட் பண்ணுவாங்க, ஒரே மாதிரி யோசிப்பாங்க, ஒரே மாதிரி. ஸோ மியூச்சுவல் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸி. இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி வெரி ஈஸி. You can become friends or anything. ஸோ அந்த மாதிரி ஒரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதோட முடிக்க போறோம். க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். இது வரைக்கும் ஏதாவது இருக்கா? எனி क्वेश्चंस? அப்படியே கதையா தான் நீங்க எழுதணும் எல்லாமே. சிமிலாரிட்டி, டிசிமிலாரிட்டி, மியூச்சுவல் லைக்கிங், ரிப்பல்ஷன் ஹைபோதசிஸ், இதெல்லாமே. ஸோ நீங்க அப்படியே கதை மாதிரி நீங்களே உங்க ஃபேமிலிலேயே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நீங்க அப்படியே எழுத வேண்டியதான். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு வரும் கொஸ்டின். This is 4 styles of relationship styles. இது கண்டிப்பா வரும், இதை நீங்க படிச்சுக்கணும். பிகாஸ் அதுக்கு இதுல என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டைல் கொடுக்குறாங்க, அப்புறம் ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. பட் நான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் சொல்லிடுறேன். what are the factors that இந்த மாதிரி ஸ்டைல் ஆஃப் பர்சன் நம்ம ஒரு இன்டர்பர்சனல் பர்சன், இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டைல். இப்போ how we approach people in different style. இது எப்படின்னா சின்ன வயசுல இருந்தே நீங்க வளர்த்துக்கணும். சின்ன வயசுல இருந்தே யூ ஆர் பாசிட்டிவ் பர்சன், நெகட்டிவ் பர்சன்னா என்ன, வாட் ஸ்டைல் யூ ஆர் அடாப்டட் டு அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷன் ஃபார் யுவர் திஸ் ஸ்டைல் இஸ் த ஃபேக்டர்ஸ். என்னன்னா யுவர் ஃபேமிலி. ஃபர்ஸ்ட் திங் இஸ் யுவர் ஃபேமிலி. யுவர் ஃபேமிலி, உங்களோட வளர்ப்பு, உங்களுடைய அந்த ஃபேமிலியோட சிச்சுவேஷனு, உங்களோட ஃபேமிலியோட the characteristics of your father, your mother, especially your mother, because she is the caregiver, and அவங்க எப்படி உங்களை வளர்க்குறாங்க,
எப்படி how she brings you up with a lot of knowledge information கொடுத்து ஒரு விஷயம் வேண்டாம்னு சொன்னா அது the parents has to explain எதனால நான் வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி அது explain பண்ணணும். How much time the parents have spent time with children, that is very important. And எவ்வளவு நேரம் அவங்க interact பண்றாங்க, communicate பண்றாங்க, parents communicate பண்றாங்க, even the extended families, uncle, aunt, how much attention they have given you, எவ்வளோ நேரம் உங்களுக்கு ஸ்பைன் உங்களுடைய எப்படி உங்க டேலண்ட் எப்படி என்கரேஜ் பண்ணாங்க, ஸோ உங்களுடைய how do they motivated you, இல்லைன்னா டிமோட்டிவேட் பண்ணாங்களா அந்த மாதிரி இருக்கு. தென் if you are a single child, how they have brought you up, illa you have a siblings or many siblings or only a single sibling. Appo these are the factors makes you what you are. So idha solla, it's like these ellaroda influence society, adukapra later on your society, your extended family, inda ivlo factors vandu how you are becoming that person you are again. So first one vandu you feel very secure, attached, secure. This is the most nariya children this is what is lacking, because they don't get the love, affection and the time, motivation இதெல்லாம் வந்து கிடைக்கிற பிள்ளைங்க மட்டும்தான் இந்த மாதிரி செக்யூரா ஃபீல் பண்ணுவாங்க. they feel very secure. so அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா they like have a very two things he says for a child, develops two things, self esteem and interpersonal trust. இது ரெண்டு விஷயங்கள் வந்து ஃபேமிலி வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுது, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் ஹெட்டிங்கே. ஸோ இது இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து எப்படி இந்த ரெண்டு கேரக்டரும் இந்த சைல்டுக்கு வந்து இம்பைப் ஆகுது அப்படின்னா, செக்யூரா இருக்கிற இந்த பிள்ளைங்க எப்படின்னா இந்த செக்யூர் அட்டாச்மெண்ட் ஸ்டைலுன்னா தே லைக் ஹை செல்ஃப் எஸ்டீம் and the interpersonal trust வந்து அதுவும் ஹையா இருக்கும். வெரி குட், they'll be very good with they'll have a self confidence. யாராவது வந்தா நல்லா பேசுறது, வாங்க அங்கிள் உட்காருங்க, என்ன மம்மி கூப்பிடுவா, டாடி கூப்பிடு, அந்த மாதிரி லைக் யூனோ that high self esteem and confidence இருக்கிற பிள்ளைங்க வந்து how it has really affected the family. Second வந்து fearful and avoidant. இது சில பிள்ளைங்க வந்து பேசவே பேசாது, வந்து they have very poor interpersonal, வந்து வாயே திறக்காது, என்ன பேர் கேட்டாலும் அதுங்க வாயே திறக்காது. so they will be very fearful and low esteem child இருக்கும். அது வந்து பேசவே பேசாது, வாயே திறக்காது, doesn't have a confidence. so அந்த மாதிரி style of children. so because நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் அந்த சின்ன வயசுல இருந்தே அதுங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட் கொடுக்காதனால இந்த மாதிரி ஜென்ரேஷனை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால வெரி இம்பார்ட்டன்ட் பேரண்டிங் அண்ட் தட் என்விரான்மெண்ட் இஸ் வெரி ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்டெண்டட் ஃபேமிலிஸ் இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் த சைல்ட். தேர்ட் திங் இஸ் ப்ரீ ஆக்குபைட் ஸ்டைல்ஸ். நெகட்டிவ் டுவர்ட்ஸ் ஒன்ஸ், அது மேலேயும் அதுக்கு ட்ரஸ்ட் கிடையாது, அது மேலேயும் அதுக்கு நெகட்டிவ் ஆட்டிடியூடு and preoccupied, எது கேட்டாலும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுங்களுக்கு புரியாது, பெசிமிஸ்டிக்கா இருக்கும். எல்லாத்தையும் இல்ல எங்க அம்மா அடிப்பாங்க, எங்க அம்மா வந்து பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு பெசிமிஸ்டிக்கா ஆன்சர் பண்ணும். இது வந்து நான் கத்தி எல்லாம் நான் கையை வெட்டிப்பேன் அப்படி இல்ல என்னன்னா சொல்லும். லைக் நான் எனக்கு நிறைய என்னோட கசின் கூட சொல்லுவான், நான் ஒரு பாம் ஒண்ணு கிரியேட் பண்ண போறேன் என் டீச்சருக்கு வெடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பேசுவான். ஸோ நெகட்டிவ் ஆட்டிடியூட். ஸோ அந்த மாதிரி ஜென்ரேஷன் நம்ம வந்து டிபெண்ட்ஸ் லைக் ஹவு வி ஆர் பிரிங்கிங் அப். டிஸ்மிஸிங் அட்டாச்மெண்ட், அதாவது they have இது ஹை எஸ்டீம் பட் லோ இன்டர்பர்சனல். ரொம்ப நல்ல இன்டெலெக்சுவலா இருப்பாங்க, இன்டெலிஜென்டா இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் ஆனா யாராவது வந்தா வாயை திறக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. and they just don't look at you and because they don't trust you, mistrust. அது வீட்டுல என்ன நடந்திருக்கும் நமக்கு தெரியாது. நம்ம வந்து they don't trust you, like like வந்தாங்கன்னா ஓகே அவங்கள நம்மகிட்ட பேச மாட்டாங்க, they don't trust you at all. so this is dismissing attachment. so interpersonal skills வந்து ரொம்ப ரொம்ப லோவா இருக்கும் இவங்களுக்கு.
So these kind of so அதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் எழுதிட்டு அதுக்கப்புறம் these factors affect this 4 type of interpersonal styles நம்ம எழுதணும். So beyond this also and friends and families, beyond this friends அடுத்து நினைக்கிறேன் ஓகே அவ்வளவுதான். இது பியாண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எழுதிருக்கேன் பாருங்களா கீழே. அது வந்து என்னன்னா ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அண்ட் அவங்களுடைய பிகாஸ் நம்ம வந்து பியாண்ட் ஃபேமிலினா ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கும், கொலீக்ஸ் இருக்காங்க. கொலீக்ஸ் ஆக்சுவலி என்னோட கொலீக் வந்து become a very close friend now. My very closest friend is not my school friend or college friend but my colleague. So it changes actually. So நிறைய பேர் சொல்லுவாங்க tell your friends, tell about your friend, I'll tell about your character அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிச்சு, நம்ம சொல்றோம்ல பேலன்ஸ்ட் ஒரு இது வருது. ஸோ நம்ம வந்து பேசி பார்ப்போம், ஒருத்தர் பேசி பார்க்கும்போது அவங்களுடைய நம்ம வேற மாதிரி இருக்கோம், யூனிக்கா தான் இருக்கிறோம், பட் அவங்க வேற மாதிரி இருக்காங்க. சம்டைம்ஸ் வி லைக் தேர் ஸ்டைல், தேர் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூடு. ஸோ நம்ம பேசி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி. ஸோ நம்ம என்ன பண்றோம்னா அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் ட்ரை பண்ணி அவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது அந்த டைம் நமக்கு வந்து ஒரு எமோஷனல் சப்போர்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ தே பிகம் வெரி இன்டெக்ரல் பார்ட். இப்போ என் ஃப்ரெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் ஏன்னா எவ்ரி ஏதாவது ஒரு இதுனா she calls me immediately, எனக்கு இப்படியாச்சு அப்படியாச்சு. நானும் I just call her and வந்துரு உடனே வீட்டுக்கு கிளம்பி வந்துருன்னா உடனே அவ கிளம்பி வந்துருவோம். சரி நான் இங்க ஒரு 2 days இருக்கிறேன், எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி இருக்கு அப்படிலாம். ஸோ that kind of you have an emotional support. So beyond family and beyond ordinary friends, you have a good friends will be the integral part of your life. Okay, so adhe madri. And there are gender difference in friends, like sometimes in male and female they will become close, family kulla, friends kulla, and sometimes female close. And adhe pros and cons irukku. Sometimes they say male and female ரொம்ப க்ளோஸா இருந்தா they have a physical attraction, அந்த மாதிரி நடக்கும். ஸோ physical interaction இருக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ ஃபீமேல் பேசும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பத்தி பேசுவாங்க. மேல் அண்ட் மேல் பேசும்போது they have a different mostly they talk about female. ஸோ அந்த மாதிரி there are different kind of relationship, emotional connect. So these are the factors actually helps in your interpersonal relationships. So this is end of lesson 11 and 13. Hope you enjoyed it. Sorry konja fast up poita because we like to finish it. எப்படி இருந்துச்சு? Thank you. Okay. கதை சொன்ன மாதிரி நான் கதை சொன்ன மாதிரி நான் அப்படியே கதை சொல்லிட்டு வந்துடுறேன். வழி இல்ல, இதெல்லாம் அப்படிதான் கஜான்னு போகுது. Thank you so much. Okay, thank you so much. Good night. We are finishing by this Wednesday all the books. அந்த மந்தோட